வளம் தரும் வழிபாடு என்ற நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை ஆவடி கிராமம் பிள்ளையார் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளை தான் நாம சந்திக்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல இப்பதான் சமீபத்துல குடமுழுக்கு நடைபெற்றிருக்கு. இந்த கோவிலுடைய தல வரலாறு பற்றியும் திருமால் பற்றியும் தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்குள் தான் செல்ல வேண்டும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்துல சமீபத்துல நடைபெற்ற குடமுழுக்கு காட்சிகளும் பெருமாளுக்கான அபிஷேகமும் ஆராதனையும் நடக்கிறதுக்கு வாங்க அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம்.
நாராயணனை குறிப்பதாகும். பெரு என்றால் உயர்ந்த, ஆள் என்றால் மனிதன், உயர்ந்த மனிதன், அதாவது மனிதர்களில் உயர்ந்தவன் என்று பொருட்கொள்ளலாம். இது தவிர பெரு என்றால் உயர்ந்த, மால் என்றால் விஷ்ணு, அதாவது விஷ்ணுவை குறிப்பதற்கு தமிழில் மால் என்று பயன்படுத்தப்பட்டது. பெருமாள் தான் பெருமாளாக மாறியது. பெருமாள் என்பது மகாவிஷ்ணுவை குறிப்பதாகும். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்துக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சதால அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதமான மாற்றங்கள் பற்றி அவங்களே சொல்கிறாங்க. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் லக்ஷ்மிபதி. கோயில் நிர்வாகத்தில் ஒரு ஆள். ஊர் மக்கள்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முன்னிருந்து இந்த பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் இந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணி முடித்தோம் எல்லாருடைய ஆதரவாலையும். அதே சமயத்தில் நாங்கள் 10 நாள் இங்கே கொலு வைப்போம். 10 நாள் கொலு வைக்கிறப்போ என்ன ஆகுனா, இந்த வேண்டிக்கின்னு வரவங்க, அந்த கொலுவில் கல்யாணம் ஆகணுன்னு பொம்மை வைக்கிறவங்க, அப்புறம் எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு, குழந்த பிறக்கணும்னு சொல்லிட்டு குழந்த பொம்மை, கிருஷ்ணர் பொம்மை இதெல்லாம் வச்சு நிறைய பேருக்கு நல்லது நடந்துருக்குது இந்த கோயிலில். இந்த கோயிலில் இந்த கொலு வச்சது ஒரு குறுகிய காலமாக தான் வச்சுருக்கிறோம். அந்த குறுகிய காலத்துலேயும் நிறைய பேருக்கு ரொம்ப கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்குதுன்னு மக்கள் சொல்லி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் எல்லாருடைய ஒத்துழைப்பாலையும், இந்த ஊர் மக்கள், ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துழைப்பாலையும் இந்த கும்பாபிஷேகத்தை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு எந்த கோயிலுக்கும் வராத அளவுக்கு 13 கருடன் மேலே வட்டமிட்டுது. அதாவது 3, 4, 5ன்னு சொல்லிட்டு மொத்தம் 13 கருடன் வட்டமிட்டுது. அதுவும் கொஞ்சம் நேரம் நின்றுது, எல்லாம் உடனே போயிடும். அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப பெரிய சாமர்த்தியமான கோயில், இது ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதனால தான் இவ்வளோ கருடெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறது தான் நமக்கு. இந்த வருஷம் ஒரு டோனர் கருடன் கருட அல்வார் செய்து கொடுத்தாங்க. அதனால் இந்த வருஷம்தான் முதல் பெருமாள் கருடன் வாகனத்தில் வந்தார். அதுவே பெரிய சிறப்பாயிடுச்சு எங்களுக்கு. அதனால் பெருமாளுடைய அனுகிரகம் எங்கள் ஊருக்கு, எங்கள் ஊர் மக்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குதுன்றது எங்களுக்கு முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய பேர் பாலலக்ஷ்மி. இந்த பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் இந்த கருட வாகனம் வாங்கி கொடுக்கணுன்னு எங்களுக்கு வேண்டுதல் இருந்தது. அதுக்காக நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த பெருமாளால் எங்களுக்கு நல்லதெல்லாம் நடந்திருக்கு. இந்த ஊரும் இந்த தெருவும் நல்ல சேமமாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் ரொம்ப பிரார்த்திக்கிறோம் இந்த பெருமாளை. நன்றிங்க. அதாவது இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னாக்கா, அப்பாங்க தாத்தாங்க அவங்க சொன்னதை வச்சு சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓலக்கொட்டகை வெய்து ராமர் பட்டாபிஷேகம் படம் வைத்து, கோகுலகிருஷ்ணர் ராதா ருக்மணியுடைய படமும் வைத்து ஓலக்கொட்டகையில் பஜனை பாடல்கள் பாடி மார்கழி மாதத்தில் 30 நாளும் வீதி உலா காலையில் 4 மணிக்கு இரு தெருவுகளுக்கு சேருவாங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீராமநவமி அப்போ சுமார் 9 நாட்கள் பஜனைகள் செய்து 10வது நாள் ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். அதன் பிறகு 14/7/2008 அன்று ராமர் கோயில் படம் வைத்து வழிபாடு செய்ததை மாற்றி ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளாக உருவெடுத்து, அதன் பிறகு பிள்ளையாருக்கு தனி சன்னதியும், முருகப்பெருமானுக்கு வள்ளிதேவ சேனை செல்வமுத்து குமாரசாமி என்கின்ற அமைப்பில் ஒரு சிறிய மண்டபம் அமைத்து இது நாள் வரையில் திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு ராமர் 10 நாள் உற்சவத்தை மாற்றி புரட்டாசி மாதம் 4வது வாரத்தில் பெருமாள் வீதி உலா வருவதை வழக்கமாக கொண்டிருந்தோம். விநாயகர் சதுர்த்தி அன்று ஒவ்வொரு மாதமும் விநாயகர் சதுர்த்தி அப்போவும் சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் கிராம மக்கள் சார்பாக. இதுவரையில் 3 உற்சவ மூர்த்திகளும் வீதி உலா வருவது இதுதான் முதல் முறை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் கல்பனா. பிள்ளையார் கோயில் தெருவிலேருந்து வரோம். குழந்தைக்காக வேண்டியிருந்தோம். 8 வருஷம் குழந்தை இல்லாமல் எங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதுக்காக மேலத்தாளம் வாங்கி கொடுத்துருக்கோம் கோயிலுக்காக. என் பேர் மகேஸ்வரி. நான் இந்த கோயிலுக்கு இதான் ஃபஸ்ட்டு நான் வர்றதே. இங்கே ஆவடிலாம் இருக்கிறேன், ஆனால் இப்போ தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுனால. என் பேர் லதா. நான் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்டில் தான் வசிக்கிறேன். இங்கே கோயில் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருந்தோம் நாங்கள். எனக்கும் வேண்டுதல் இருந்துச்சு, வயிற்றில் பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. அதனால் பெருமாள் கிட்ட வேண்டுதல் சொல்லி முடிச்சிட்டோம். என் பையன் படிக்கிறான், அவன் நல்லா படிக்கணுன்ட்டு இப்போ வேண்டியிருக்கோம். நான் அவர் தொழிலில் எந்த இதுவும் வரக்கூடாது, நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்கேன், அவ்வளோதான். என் பேர் ஈஸ்வரி.
நான் வந்து சின்னம்மன் கோயில் தெருவில் இருக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கோவில் எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க, இங்கே கோவிலில் சர்வீஸ் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இல்லைன்னு 2 பேர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ நான் இந்த கோவிலுக்கு வந்தேன். ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆனால் ஒரு நாளும் மார்கழி மாதங்கள்லாம் 30 நாளும் நாங்கள் திருப்பாவையெல்லாம் படிப்போம். ஆனால் எனக்கு வந்து பகவான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறார். அதனால் நான் இன்றைக்கி கூட காலையில் 6 மணிக்கு வந்து சர்வீஸ் அது மாதம் மார்கழி மாதம்னு இல்லை, வருஷமெல்லாம் 3 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப நன்மை கிடச்சிருக்கு. பகவானுடைய கருணை நிறையா எனக்கு இருக்குது. இன்னும் நான் இதை விட இன்னும் பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ரொம்ப விரும்பிகிட்ருக்கேன். என் பேர் மாலதி. பெருமாள் கோயில் தெருவிலேருந்து வந்திருக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் பெருமாளுக்கு எதுவும் பண்ணதில்லை, செஞ்சதில்லை. வேண்டுதல் வச்சுருந்தேன். என் பிள்ளைக்கு வந்து 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து பிறந்ததுக்கப்புறம் தான் செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு கும்பாபிஷேகத்துக்கு சீனிவாச பெருமாள் வந்து எனக்கு அனுகிரகம் கொடுத்துருக்குறாரு. நான் செஞ்சுருக்கிறேன். இப்போது மேளம் வாங்கி கொடுத்துருக்குறேன். என்னால் முடிஞ்ச டொனேஷனை கொடுத்தேன். சிறப்பாக எல்லாம் நல்லபடியாக நடந்தது. இன்றைக்கி மண்டல பூஜையும் எனக்குன்னு அமைஞ்சது இன்றைக்கி. அதனால் நான் சிறப்பாக செஞ்சுட்டேன். இதெல்லாம் எதிர்பார்க்காம எனக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர மக்கள்லாம் நல்லா இருக்கணும். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், மனமார வேண்டுபவர்களுக்கு நல்லொல்லை தரும் சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதன கோவிலாகும். இந்த கோவிலுக்காக நான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பே வேண்டிக் கொண்டேன். வேண்டுதல் நிறைவேறியதால் அன்னதானம் செய்தேன். மிகவும் சிறப்பான பழமையான கோவில். நன்றி, வணக்கம். மக்கள் டிவி. பேர் கல்பனா. ஸ்ரீதேவி பூதேவி இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு நான் கடந்த 10 வருடங்களாக இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். ஆரம்ப காலத்தில் நான் வர சொல்ல எனக்கான மன வேதனை நிறைய இருந்தது. ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சிறு சிறு குறைகள்லேருந்து எனக்கான வேண்டுதல் வந்து இந்த பெருமாள் கிட்ட நான் வேண்டியிருக்கேன். வேண்டுதல் எல்லாத்தையுமே இந்த பெருமாள் ஒரு பிரார்த்தனை முடிஞ்சோனையும் நான் அகைன் திருப்பியும் பிரார்த்தனை வைக்கும் போதும் இந்த பெருமாள் வந்து எனக்கான அருளை நல்லபடியாக கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆனந்த முகத்தோடு இருப்பார் இந்த பெருமாள். ஸோ இனிமேல்ட்டு நீங்கள் எல்லாருமே வந்தீங்கன்னா கூட அவர்கிட்ட எந்த பிரார்த்தனை வச்சாலும் அவர் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. எனக்கு நடந்தது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கணும். என் பேர் ஏஐ கஜேந்திரன். ஆவடி கிராமத்தில் பிள்ளையார் கோயில் தெருவில் வசிக்கிறோம். இங்கே இது வந்து பழமையான பெருமாள் கோயில். முதல்ல வந்து வேணுகோபால் சுவாமி பக்த சபையாக இருந்தது, பஜனை கோயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து இது சீனிவாச பெருமாள் ஆக்கி இப்போ வந்து அதுக்கு திருவிழாலாம் 4ஆம் வாரமான புரட்டாசி மாதம் 4ஆம் வாரம் திருவிழா நடக்கும். விநாயகர் இருக்கார், முருகர் இருக்கார். விநாயகருக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து திருவிழா பண்ணுவோம். இந்த கோயிலுடைய விசேஷம் வந்து ரொம்ப பேர் வருவாங்க. வேண்டுதலை பலிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க. இது வந்து ரொம்ப பூர்வீகமான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். பெருமாள் ஒரே நேரத்தில் பரபிரம்ம சொரூபியாகவும் தனி பெரும் தெய்வமாகவும் திகழ்கின்றார். நம்மாழ்வார் அவர்கள் பெருமாளை அவன் என்று சொல்லி அழைத்ததிலிருந்து அவர்களின் தனி பெரும் தெய்வமாக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பெருமாள் அவர்கள் நாராயணராக மும்மூர்த்திகளின் வடிவமாக திகழ்கின்றார். பெருமாள் அவர்கள் பிரம்மாவை தோற்றுவித்தார். பிரம்மனும் ருத்திரனும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். பெருமாளிடமிருந்து பிரம்மனும் ருத்திரனும் தோன்றியதன் காரணமாக கடவுள்களின் உயர்ந்த தலைவனாக அவர் இருக்கின்றார். பிரம்மர் உலகத்தை படைக்கின்றார், ருத்திரர் இவ்வுலகத்தை அழிக்கின்றார். பெருமாள் அவர்கள் உலகம் உருவானதிலிருந்து அழிக்கும் வரை அதனை வழிநடத்தி செல்கின்றார். பிரளயத்தின் போது அனைத்து தேவர்களையும் பெருமாள் அவர்கள் தன்னுள் அடக்கிக் கொள்கின்றார். மீண்டும் அவர்கள் இவ்வுலகம் உருவாகும் போது பெருமாளிடமிருந்து வெளியேறுகின்றனர். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுடைய குருக்கள் அவர்கள் கோவிலுடைய தல வரலாறு பற்றியும் பெருமாள் அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் பற்றியும் விளக்கமா சொல்ல போறாரு. வாங்க அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீதேவி பூதேவி நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமியுடைய சம்பரோக்ஷண வைபவத்தை நடத்தி கொடுக்க எனக்கு அருள் புரிந்த இந்த சுவாமிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்து கொண்டு, என்னுடைய திருநாமம் வாமன பட்டாச்சாரி என்கின்ற ரவீந்திரன். என்னுடைய திருக்கோவிலேயே நான் கைங்கரியம் பண்ணுவதற்கு எனக்கு வாமன பட்டர் என்று காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் சன்னதியிலே எனக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். இந்த பகவான் ரொம்ப வந்து
ஆன்மா சிறிது, உருவம் சிறிது, ஆனால் அவர் மிகப்பெரிய லீலைகளை பண்ணக்கூடிய பெருமாள். இப்போ ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து எதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ரீனிவாச பெருமாளாக அவதாரம் பண்ணுறாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து திருப்பதியில் தான் இருக்கார். திருப்பதியில் இருக்க அந்த ஸ்ரீனிவாச பெருமாளை வந்து நாம் போய் எல்லா இடத்துலையும் தரிசனம் பண்ணுறோம். எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் வந்து போய் திருப்பதியில் போய் நம்ம வணங்கிட்டு வரோம். எல்லாருக்கும் வந்து அருள் பாலிக்கிறார். ஆனால் மக்கள் வந்து எல்லாராலையும் வந்து திருப்பதிக்கு போக முடியாத நாட்கள்லாம் இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த பெருமாளை வந்து நம்ம ஊரில் வந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணணும். அந்த பெருமாளை நம்ம ஊரில் ஸ்ரீனிவாசனை நம்ம ஊர்லேயே அவரை வச்சு பூஜை பண்ணணுன்னு தான் இப்போ வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதிகள் தான் நிறையும். அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதிகள் வந்ததுக்கு காரணமே அந்த பகவான் வந்து அங்கே இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுக்கு அவர் வந்து அவருடைய கிருபா கடாட்சம் எல்லா ஊர்லேயும் அவர் அனுகிரகம் பண்ணணுன்ட்டு அந்த பகவான் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ எழுந்தருளியிருக்கார். ஸ்ரீனிவாச சுவாமியா இப்போ ஆவடியிலேயே இங்கே இருக்கார். இப்போ திருமுல்லை வாயிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். எங்கே போனாலும் இருப்பார். இந்த கோவில் வந்து முதல் வந்து தல வரலாறு நான் சொல்லணும்னு இல்லை, ஒரு சின்ன ஒரு 150 200 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு ராமருடைய பட்டாபிஷேக படத்தை வச்சு ஒரு பஜனை மடமாக இருந்தது. மக்கள் எல்லாரும் பஜனைகளாக பண்ணி 10 நாள் வந்து உற்சவங்கள் பண்ணி, ராமநவமி உற்சவங்கள்லாம் மிக பிரம்மாண்டமாக இந்த கோவிலில் பண்ணி மக்களை வந்து பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வந்து, அதன் பிறகு வந்து முதல்ல ஒரு சின்ன விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி, அந்த விநாயகருக்கு அப்புறமா வந்து இந்த இடத்துல பெருமாளை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் வந்து பிரியப்பட்டு இந்த பெருமாளை வந்து இங்கே ஏழை பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக இந்த பெருமாள் இங்கே இருக்கார். முதல் கும்பாபிஷேகம் 2008 பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா 2024 பண்ணியிருக்கோம். இந்த பெருமாள் அப்போலேருந்து வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் அருள் பாலிருக்கார். இந்த சீனிவாச பெருமான் வந்து அவதாரம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கி வந்து எல்லா ஊர்லேயும் நான் வந்து மக்களுக்கு வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லா இடத்துலையும் சீனிவாச பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த கலியுகத்தில் வந்து ரொம்ப பிரத்யட்சமான அவதார பெருமாள் யாருன்னா நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் தான். அதாவது எல்லா யுகத்துலேயும் வந்து பெருமாள் அவதாரம் இருக்குது, 10 அவதாரம் இருக்குது. இதில் முக்கியமானது இன்னொன்று என்னன்னா, இந்த சம்பரோக்ஷண வைபவத்தில் பெருமாள் வந்து மேலே வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது 10 கருடன் வந்தது. மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டா. என்னடா அது, நார்மலாக 1 கருடன் வரும், இல்லைன்னா 2 கருடன் வரும். 10 கருடன், அதாவது பெருமாள் வந்து 10 அவதாரத்துலேயும் நான் இருக்கேன், இந்த கோவிலில் வந்து நான் வந்து அருள் பாலிக்கிற மக்களுக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். அன்றைக்கி அவங்க எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு தெரியல, நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அந்த 10 கருடன் வந்து இந்த கோவிலை வட்டம் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து இந்த கோவிலை விட்டு போச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான வந்து பெருமாள் இந்த கலியுகத்தில் வந்து கண்கூடாக நாம் என்ன வேண்டுகிறோமோ அந்த வேண்டுதலை அந்த ஸ்ரீனிவாசனோட வைத்தா ஸ்ரீனிவாசன் கண்டிப்பாக நமக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் அப்படின்னு வந்து அது நம்முடைய வரலாறும் சொல்கிறது. நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம தேடி வந்த ஒரு பெருமாள் நரசிம்மன். அந்த நரசிம்மனுடைய அவதாரத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வணங்கி அவரை சரணம் புகுந்தால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும். கூட்ட உடனே வந்து ஓடி வந்த பெருமாள் வந்து நரசிம்மன். அவர் எப்படி இருந்தார் எப்படின்றதெல்லாம் கிடையாது. எங்கே அவருக்கு வந்து பிறவி எடுக்கலை, இந்த தூண்லேருந்து வெளியில் வந்தார். அந்த பிரகலாதனுடைய வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக வந்த அந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய சரணம் புகுந்து ஆண்டாளுடைய பாசுரமாகிய ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களுமும் மாறி பெய்து ஓங்குவரு சென்னல் ஊடு கயல்களை பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப காதே செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய். ஹரிஹிவோம் ஹரிஹிவோம் ஹரிஹிவோம். கோவிந்த சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா.
என்னுடைய பேர் ராஜேந்திரன். எல்லாரும் வந்து சின்ன வயசுலேருந்தே என்ன ராஜான்னு கூப்பிடுவாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கோவில் ராஜா குருக்கள் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவிலில் நான் 5 வருஷமாக கோவிலில் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம்னாக்கா, ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமான் ஆலயத்தில் வந்து பக்தர்கள் அனைவரும் வருவங்களை வந்து வேண்டுதல் நிறைவேறுது. ரெண்டாவது வந்து அவர்களுடைய சந்தான பாக்கியம், திருமண பாக்கியம் அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து மக்கள் சொல்லி நான் கேட்டது. எனக்கு நிஜமான வாழ்க்கையில் நடந்தது. நான் சொல்ல வரது என்ன பண்ணேன்னா, கும்பாபிஷேக பூஜை நடக்கணும்னு நினச்சப்போ என் கூட மாமா பேசிட்டு இருந்தார். கொஞ்சம் பேசியிருந்தார் மாமா. அவர் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டார். என்கிட்ட மனம் உருகி என்கிட்ட சொன்னார். என்னன்னு சொன்னார்னா, ராஜா என்னால் உடம்பு முடியல ராஜா, நாங்கள் இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் வர முடியுமேன்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் நான் ஆளுங்க ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். மாமா நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் உடம்பு நல்லா ஆகி நீங்கள் கும்பாபிஷேகம் உங்கள் கையால் பண்ணுவீங்க மாமா, பகவான்கிட்ட நான் சங்கல்பம் கொள்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து கால பூஜை 48 மண்டல பூஜையில் வந்து இன்றைக்கி 3வது நாளாக நடக்குது. நான் அதுக்கு சங்கல்பம் மேற்கொண்டு தாடியெல்லாம் விட்டுருக்கேன். 2வது சாமிக்கிட்ட வந்து விரதத்தில் இருந்தேன். இந்த கும்பாபிஷேகம் சிறப்பமாக நடக்கணும். மாமா கையால் நான் ஆரம்பித்தார். அந்த ஆரம்பிக்கும் முதல் நாள் வந்து பந்தகால் நட சொல்ல கருடன் வந்து வட்டமிட்டது, மெய் உருக செஞ்சது. 2வது கும்பாபிஷேகம் செய்ய சொல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கருடன் பொதுமக்கள் நிறைய பேர் கண்டு ரசித்தாங்க. அது நானும் கண்டு ரசித்தேன். இந்த மாதிரி ஒரு சிறப்பான இந்த கோவிலில் ஒரு அமைப்பு பகவான் வச்சிருக்கிறான்றது எனக்கு கேட்கும்போது மெய் செலுத்து போச்சு. மேலும் இந்த விஷயத்தில் என்ன ஒன்றாக்கா, இந்த கோவிலில் என்ன சாமி இருக்குதுன்னா, பொதுவாக செல்வ விநாயகர் கணபதி ஒன்று, தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு, விஷ்ணு துர்கை, வள்ளி சேனா சமேத முருகப்பெருமான், செல்வமுத்து முருகன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமான் மற்றும் ஆஞ்சநேயர், விநாயகர். இந்த கடவுளை பற்றி நிறைய சொல்லணுன்னாலாம் ஆசை இருக்குது. ஆனால் சொல்கிறதுக்கு எங்கள் ஆயுஸ் பத்தாது. அவருடைய புகழை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த பகவானை வேண்டுதலை வச்சு பகவானை வழிபடுறவங்களுக்கு அந்த சுகத்தை அனுபவிக்கிற சுகம் அவங்களுக்கு இயற்கையாகவே தெரியும். அந்த இயற்கையான சுகத்தை நான் அனுபவிச்சதுனால அவருக்கு வார்த்தைகளே இல்லை. வார்த்தைகளே உயர்வான வார்த்தை எதுன்னு சொல்லுனாக்கா அது பகவான் வந்து தான் எனக்கு உயர்வான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு மீறி எதுவும் இல்லை. இதோடு நான் பேச்சு முடிச்சுக்கிறேன். நன்றி. இன்றைய வளம் தரும் வழிபாடு நிகழ்ச்சிக்காக சென்னை ஆவடி கிராமத்தில் பிள்ளையார் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்துக்கு தான் வந்திருந்தோம். பெருமாளை தரிசித்து பார்த்தோம். பெருமாளுடைய அற்புதங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது பெருமாளை தரிசிச்சுட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதமான மாற்றம் நிகழும். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.